கோடியக்கரையும், மேற்கில் ஆனைமலையும், வடக்கில் பழவேற்காடு ஏரியும், தெற்கில் குமரிமுனையும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டோட பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு இந்தியாவின் 11வது மிகப்பெரிய மாநிலம். இந்திய பரப்பளவுல 4% தமிழ்நாடு கொண்டுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்நாட்டோட நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்தில் முக்கியமான துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பத்தி பார்ப்போமா? மாலா, நீ எதுக்கு விமான நிலையத்துக்கு வந்திருக்க? அதுவா கலா, எங்க அப்பா இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றாருல, அவரை பிக்கப் பண்ணதுக்கு வந்திருக்கோம். அதோ அந்த ஃபிளைட் அவர் எவ்வளவு அழகா பறக்கும். நாம சின்ன பிள்ளையா இருக்கப்போ வானத்துல சவுண்டு கேட்ட உடனே ஃப்ளைட்டை பார்க்கணும்னு ஓடி வருவோம் இல்ல? அதுவும் வானத்துல கோடு போட்டுட்டு ஒரு ஃப்ளைட் போகுமே, அதுக்கு வேற ஜெட்டு தானே. அந்த கோடை பார்த்தாலே ஜெட்டு எங்க போகணும் தேடி தேடி பார்ப்போம் பார்த்தியா? அப்போ எல்லாம் எப்போ வாச்சுன்னா ஒரு ஃப்ளைட்டு போகும். இப்போ அப்படியா? எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு. அன்னை காலகட்டத்தில் விஐபி எல்லாம் தான் விமானத்துல போனாங்க. இப்போ பாமர மக்களும் எளிதாக விமானத்துல பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சீசன் இல்லாத நேரத்தில் விமான போக்குவரத்தோட கட்டணமும் மிக குறைந்த அளவே வசூலிக்கப்படுகிறது. நாமளும் அப்படியே ஃப்ளைட்ல ஊற சுற்றலாம்னு சொல்லு. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குன்னு தெரியுமா? 4 சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. சென்னையில் இருக்க விமான நிலையம் டெல்லி மற்றும் மும்பைக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய விமான நிலையமாக உள்ளது. இது மட்டுமல்லாம கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ளன. தூத்துக்குடி மற்றும் சேலத்துல உள்நாட்டு விமான நிலையம் இருக்கு. அது சரி, விமானம் சொல்றல, இந்த விமானத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? ரைட் சகோதரர்கள் ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட் ஆகியோர்கள் உலகின் முதல் விமானத்தை கண்டுபிடித்து வெற்றிகரமாக உருவாக்கி பறக்க விட்டார்கள். அமெரிக்காவில் பிறந்த இவர்கள் தான் விமானத்தின் முன்னோடிகள் என அழைக்கப்பட்டார்கள். ஆசியாவின் முதல் விமானம் எங்க பறந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம மதராசா பட்டணத்துல தான் முதல் விமானம் ஆசியாவிலே பறந்துச்சு. நாட்டின் பல முதன்மைகளை பெற்ற நமது பழைய மெட்ராஸ்ல தான் உலகின் முதல் வெற்றிகரமான விமானத்தை ரைட் சகோதரர்கள் செலுத்திய அடுத்த 7 ஆண்டுகளில் சென்னையிலும் ரெக்கை கட்டி பறக்க வச்சிருக்காங்க. இதை யார் பறக்க விட்டா தெரியுமா? தின்பண்ட தயாரிப்பு தொழிலில் வெற்றிகரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தவர் இத்தாலியில் உள்ள மெசினா பகுதியை சார்ந்த ஜக்கோமா டி ஏஞ்சல். வியாபாரம் செய்யும் எண்ணத்துடன் 1880 இந்தியாவுக்கு வந்து மேசன் பிரான்சைஸ் நிறுவனத்தை அன்றைய மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் இன்னைக்குள்ள அண்ணா சிலை சந்திப்பு அருகே தொடங்கினாரு. இந்தியாவில் உணவு விநியோகிக்கும் சேவையை தொடங்கிய முதல் நிறுவனம் அதுதான். ஆண்கள் பிரபு காலத்தில் மெட்ராஸின் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ உணவு விநியோகஸ்தராக ஏஞ்சல்ஸ் நிறுவனம் இருந்திருக்கிறது. இதில் நல்ல அனுபவம் பெற்ற டி ஏஞ்சல்ஸ் 1906 ஹோட்டல் டி ஏஞ்சல்ஸில் என தன் பெயரிலே ஒரு உணவகத்தை தொடங்கினார். ஹோட்டல் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே பிரான்சை சார்ந்த பிலாரியோ விமானம் மூலமாக ஆங்கில கால்வாயை கடந்து ஆச்சரிய சாகசம் நிகழ்த்திய செய்தி ஜக்கோமாவின் கண்களில் பட்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்பம் மீது தீவிர ஆசை கொண்டிருந்த ஜக்கோமாவுக்கும் தானும் பறக்க வேண்டும், ரெக்கையிட்டு வெளியே பார்த்து சளைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இந்த ஆசையால அவரே ஒரு விமானத்தை வடிவமைச்சாரு. அதுக்கு பேரு தான் பைப்ளைன். ரைட் சகோதரர் ஓட்டியது போன்று மேலும் கீழே 2 இறக்கைகள் பொருத்தப்பட்டதே பைப்ளைன். பிறகு மெட்ராஸ் சிம்சன் நிறுவனத்தில் அதை உருவாக்கி தர அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த நிறுவனத்தில் வேலை செய்த பிரபல பொறியாளர் ஜான் கிரீன் இந்த விமானத்தை வடிவமைத்திருக்கலாம். அல்லது இவ்விமானம் சென்னையில் டான்ஜலிஸ் ஹோட்டலின் பிரெஞ்சு முதலாளி டான்ஜலிஸின் திட்டப்படி சிம்சன் கம்பெனி பட்டறையில் தமிழ் வேலைக்காரர்களால் கட்டப்பட்டது என்று பாரதியார் தனது இந்திய நாளிதழில் எழுதியிருக்கிறார். சிறிய எந்தின் கொண்ட அந்த விமானத்தை பல்லாவரம் மலை பகுதியில் ஓட்டி பரிசோதித்து பார்த்திருக்கிறார் டி ஏஞ்சலிஸ். அதில் நம்பிக்கை கிடைக்கவே தீவுத்திடலில் பொதுமக்களிடம் கட்டணம் வசூலித்து பறந்து காட்டியிருக்கிறார். அது நடந்த 10 நாள் மார்ச் 1910 இந்த விமானம் ஒரே நாளில் பல முறை அவர் பறந்து காட்டியிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு ஏற்ப கூட்டத்தில் இருந்த ஒருவரும் விமானத்தில் உடனேறி பறந்துள்ளார். ஆசியாவிலே ஓடிய முதல் எரிசக்தி விமானம் அதுதான். இதன் மூலம் ஆசியாவிலும் இந்தியாவிலும் முதல் விமானத்தை ஓட்டியவர் என்ற பெருமையை டி ஏஞ்சலிஸ் பெறுகிறார். வழக்கம் போல இதிலும் முந்திக் கொண்டு உயர பறந்து வானை அளந்து சாதனை படைத்து விட்டது நமது மெட்ராஸ். தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் எது எதுன்னு பார்ப்போமா? சென்னை விமான நிலையம் தமிழ்நாடு ஒரு முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெத்தி போட்டு வைக்கிற இடம் தான் சென்னை. இந்த வளைவில் டாப்ல இருக்கு பாருங்க. சேலம் உள்நாட்டு விமான நிலையம். இந்த வளைவிலிருந்து இந்த வளைவுக்கு நேர கீழே சேலம் உள்நாட்டு விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். இந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். திருச்சி சர்வதேச விமான நிலையம். மூக்கோட வளைவிலிருந்து மைய பகுதியில் இருப்பது திருச்சி சர்வதேச விமான நிலையம். இந்த வளைந்த பகுதியிலிருந்து மையத்தில் இருக்கிறது மதுரை சர்வதேச விமான நிலையம். தமிழ்நாட்டோட நாடி பகுதியில் இருப்பது தூத்துக்குடி உள்நாட்டு விமான நிலையம்.
தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையங்கள் 4 இருக்கு. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை. உள்நாட்டு விமான நிலையம் 2 இருக்கு, சேலம் மற்றும் தூத்துக்குடி. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கான நேரடி சொகுசு கப்பல் சேவை உற்சாகமாக தொடங்கியுள்ளது. பொன்னியின் செல்வன் கப்பல் வழியாக சென்று வந்த இலங்கை தேசத்துக்கு ஒரு முறையாவது கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளின் நீண்ட நாள் கனவு. அந்த கனவு இன்று சிவகங்கை கப்பல் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் சேவையை MP செல்வராஜ், புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாட்டின் நீர்வழி போக்குவரத்து பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறை. கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு எடுத்துச் செல்ல மிகவும் ஏற்றது நீர்வழி போக்குவரத்து. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த எரிபொருள் செலவின போக்குவரத்து முறையாகும். கடல்வழி போக்குவரத்து தமிழக பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள். நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம், பிற பகுதிகளில் 15 சிறிய துறைமுகங்களும் இம்மாநிலத்தில் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம் ஆகும். இது சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது மிகப்பெரிய துறைமுகம். அது சரி, தமிழ்நாட்டில் முதல்ல கப்பலை ஓட்டியது யாரு? கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் தான். 1906 நவம்பர் 12 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை வி.உ. சிதம்பரனார் நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க 2 நீராவி கப்பல்களான SS காளியா, SS லாவோ மற்றும் சுதேசி உறுப்பினர்களான அரவிந்த் கோஷ் மற்றும் பாலகங்காதர திலகர் உதவியுடன் வாங்கினார். ஆங்கிலேயருக்கு எதிராக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டதை வரும் வணிகமாக அவர் பார்க்கவில்லை. கப்பலுக்காக தன் சொத்தையே வித்து கடன் வாங்கி 2 கப்பல்களுடன் கப்பல் போக்குவரத்தை இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் தொடங்கினார் வ.உ. சிதம்பரனார். அதற்கு முன் ஆங்கிலேயர்கள் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி அதிக கட்டணம் வசூல் செய்து பெரிய லாபம் பார்த்து வந்தனர். வ.உ.சியின் சுதேசி கப்பல் வந்ததும் அது மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று வளர்ந்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வ.உ.சி ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பல் விட்ட தகவல் நாடு முழுவதும் காட்டு தீ போல பரவியது. இதனால் ஆங்கிலேயருக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்பட்டது. அது மட்டுமா, கப்பலை வைத்து வி.ஓ.சி தூத்துக்குடி முழுவதும் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டோட முதல் சொகுசு கப்பல் எது தெரியுமா? எம்ப்ரஸ் சொகுசு கப்பல். 700 அடி நீளமும் 11 அடுக்குகளை கொண்ட இந்த சொகுசு கப்பலில் 979 அறைகள் உள்ளன. ஒரே நேரத்தில் 1950 பயணிகள் மற்றும் 800 பணியாளர்கள் என 2750 பேர் பயணம் செய்யலாம். தமிழ்நாட்டோட கப்பல் கட்டுந்தளம் எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? காட்டுப்பள்ளியில தான் தமிழ்நாட்டோட கப்பல் கட்டுந்தளம் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுப்பள்ளி சென்னைக்கு அருகே எண்ணூரில் L&T ஷிப்பில்டிங் லிமிடெட் மூலம் கட்டப்பட்டது. இந்த காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம் டிக்கோ மற்றும் லார்சன் டூப்ரே கூட்டாக இணைந்து 2 கட்டங்களாக அமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையமாக இயங்கும் துறைமுகம் இது. வி.ஓ.சி துறைமுகம், வி.உ. சிதம்பரனார் துறைமுகம், தூத்துக்குடி. இதுதான் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையம் சார்ந்த துறைமுகம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான துறைமுகங்களை பார்ப்போமா? சென்னை, இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய துறைமுகம், செயற்கை துறைமுகம். எண்ணூர், சென்னைக்கு மேலதாங்க எண்ணூர் இருக்கு. பாயிண்ட் வைக்கும்போது இந்த லைன்லேருந்து 1 இன்ச்சு உள்ள தள்ளி பாயிண்ட் வைக்கணும். கடலூர், தமிழ்நாடு மேப்பில் இந்த பூ மாதிரி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது கடலூர். நாகப்பட்டினம், தமிழ்நாடு மேப்பில் இந்த ஒரு வளைவு மாதிரி வர இடத்துக்கு கீழே இருக்குது நாகப்பட்டினம் துறைமுகம். கலிமர் பாயிண்ட், தமிழ்நாட்டோட மூக்கில் மூக்குத்தி போடுற இடத்துல இருக்கிறது தான் கலிமர் பாயிண்ட் துறைமுகம். ராமேஸ்வரம், இந்த தமிழ்நாட்டோட வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதியிலேருந்து தண்ணி வெளியே வர இடத்துல இருக்குது ராமேஸ்வரம். தமிழ்நாட்டோட நாடிப்பகுதி, நாடிப்பகுதியோட இந்த வளைவில் இருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம். இவ்வளவு துறைமுகத்திலையும் எண்ணூர், சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மிக முக்கியமான துறைமுகங்கள். நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போமா?